உலகம் என்னை அறியலாம், உள்ளம் அறிந்தவர் நீரன்றோ. உதட்டில் பேசும் உறவுகள் உணர்வில் நுழைய மறந்ததே. உலகம் என்னை அறியலாம், உள்ளம் அறிந்தவர் நீரன்றோ. உதட்டில் பேசும் உறவுகள் உணர்வில் நுழைய மறந்ததே. வறண்டு போன வாழ்வையா வளமில்லாமல் வாடுகின்றேன். உதிர்ந்து போன இதழ் போல மனமிழந்து மடிகின்றேன். இயேசுவே உம்மை தேடுகின்றேன், நிம்மதி தேடி அலைகின்றேன். நீர் மட்டும் போதும் இயேசுவே. திருப்பாடல் 138 இறை வார்த்தைகள் 23 மற்றும் 24. இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என்னை சோதித்து என் எண்ணங்களை அறியும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என பாரும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். ஒவ்வொருவரும் சோதித்து பார்க்க வேண்டிய இறை வார்த்தை பகுதி இது. நம்மை நாமே முழுவதுமாக சுய ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய சந்நிதியில் நாம் இருக்கிறோம். இந்த தேவ நற்கருணை ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்மை பற்றிய சுய ஆய்வு நாம் செய்து பார்க்க வேண்டும் என்றால் தனிமையில் ஆண்டவரோடு நாம் அமர வேண்டும். சில மணித்துளிகள் ஆண்டவரோடு தனிமையில் நாம் செலவிட வேண்டும், மௌனத்தில் நாம் செலவிட வேண்டும், ஆண்டவரிடத்திலே தனிமையில் செபிக்க வேண்டும். அப்படி நாம் செபிக்கிற போதுதான் நம்மை யார் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் அமர்ந்து செபிக்கிற போது கடவுள் நாம் யார் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். மௌனமாக இருக்கிற போதுதான் ஆண்டவர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். சில மணித்துளிகள் மௌனமாய் தியானிக்கிற போதுதான் நாம் யார் என்பதை நமக்கு வெளிச்சமிட்டு ஆண்டவர் காட்டுவார். ஆம் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சுய ஆய்வு, மௌன நிலை அல்லது அமைதியான நிலையில் ஆண்டவரோடு இணைந்திருப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவருடைய சந்நிதியில் அமர்ந்து ஒருவர் சுய ஆய்வு செய்து தியானிக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பிற்காக, தருணத்திற்காக ஆண்டவரிடத்தில் செபிப்போம். ஏனென்றால் அமைதியில் நம்மோடு பேசுகிற கடவுளாய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அமைதியில் நம்மோடு உறவாடுகிற இறைவனாய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அமைதியில் நம் மத்தியில் வாசம் செய்கிற இறைவனாய் நம் ஆண்டவர் இயேசு நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். எனவே நற்கருணை ஆண்டவரே, என் அமைதியில் நீர் எழுந்தருளி வாரும், என்னோடு பேசும். நான் யார், எத்தகைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன், என் பாதை சரியானதாக இருக்கிறதா, என் வழிகள் உமக்கு உகந்ததாக இருக்கிறதா, என் வாழ்க்கை உமக்குரிய நெறியில் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க, என் வாழ்க்கையை நான் சுய ஆய்வு செய்து பார்க்க ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் செபிப்போம். இந்த நாளுக்காக மன்றாடுவோம். இந்த நாளின் செயல்களுக்காக, நாம் சந்திக்கின்ற மனிதர்களுக்காக, நாம் செய்ய இருக்கிற ஒவ்வொரு வேலை பணிகளுக்காக ஆண்டவரிடத்தில் செபித்து நல்லாசிரியர் பெற மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர்
நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். உயர்ந்து செல்ல உழைக்கையில் தொடரும் தடைகள் காண்கின்றேன். நினைப்பதொன்று நடப்பதொன்று இதயம் சோர்ந்து போகின்றேன். உயர்ந்து செல்ல உழைக்கையில் தொடரும் தடைகள் காண்கின்றேன். நினைப்பதொன்று நடப்பதொன்று இதயம் சோர்ந்து போகின்றேன். என் வாழ்வில் ஏன் இந்த சோதனை? இயேசுவே உம்மை கேட்கின்றேன். கண்ணீரோடு விதை விதைத்தேன், அறுவடை இன்னும் காணவில்லை. இயேசுவே உம்மிடம் சரணடைந்தேன்.